வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது குறிப்பாக பெண்கள் வாழவே தகுதியில்லாத ஒரு மாநிலமாக மாறிட்டு வருது. பெண் குழந்தைகளை 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவி 70 வயசு கிழவி வரைக்கும் இன்றைக்கி வீட்டு விட்டு வெளியே போகிறனவே பயந்துக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. தினமும் டிவி போட்டாலோ இல்லை பத்திரிகை செய்தி பார்த்தாவோ பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி சமூக போராளின்னு சொல்கிறவன், சமூக நீதி பேசுகிறவன் அப்படிங்கிறவங்களாம் எவனுமே பாய்க்க. இதே பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கனால இந்த கூத்தடிகை, சினிமா கூத்தடிகை, சமூக போராளிகள் அவங்களை எங்கே போனானுங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி முதலமைச்சர் வாய் திறக்கிறதில்ல. அவர் ஏன் திறக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறது பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே திமுக கட்சிக்காரங்களை சேர்ந்தவனா தான் இருக்கான். அதை நம்ம டெய்லியும் செய்தியில் பார்த்துட்ருக்கோம். குஜராத்தில் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் மேலே கையை வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு எவனை கனவுல கூட நினச்சிடாதீங்க அப்படின்பா அந்த மாநில அரசு சொல்லியிருக்குது. அதே மாதிரி சொல்லக்கூடிய தைரியம் திராணியும் திமுக அரசுக்கு இருக்குதா அப்படிங்கிறது பல மில்லியன் கேள்விகளை தான் கேட்க முடியுது. அந்தளவுக்கு பெண்களுடைய வாழ்வாதாரமும் பெண்களுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழகம் தான். ஜெய்ஹிந்த்.